இங்க இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இது வந்து நடந்த விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், ஏர்போர்ட் மூர்த்திக்குமான நடந்த சண்டை. இதுல ஒரு திமுக வந்து உள்ள நுழைக்கிறதே முதல்ல தப்பு. அவங்க உடனே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க எங்கள்ட்ட. ஏர்போர்ட் மூர்த்தி வந்து எங்கள தாக்கிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அதனால அவர் 3 பிரிவுகள அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றது. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்கலாம் இங்க இருக்க திமுக அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணுதா? அவரு செவனேன்னு போறாரு. கமிஷனர் ஆபீஸ்க்கு, டிஜிபி ஆபீஸ்க்கு போறாரு. போறவர அங்க இருக்க ஒரு டிஜிபி ஆபீஸ் உள்ள போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் போய் சண்டை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய குற்றம் அது. ஒருத்தன் என்ன அடிக்க வராங்க. அடிக்க வரப்ப நான் அடி வாங்குவேனா? என்ன தற்காத்துக்கணும். நான் உயிரோட இருக்கணும்ல. ஏன்னா தற்காத்துக்கு நான் உயிரோடு இருக்கணும். அவருக்கு ஏற்கனவே த்ரெடன் இருக்கு. இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளா அவர் திகழ்றாரு. தொடர்ந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் திமுக செய்யற விஷயத்தையும் விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எப்படி முட்டு கொடுக்கணுன்ற விஷயத்த பட்ட பரிவர்த்தனமாக எல்லா இணையதளத்திலும் அவர் பேசுறாரு, டிவியில பேசுறாரு. முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுறாருன்ற ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு நீங்க நினைச்சிருந்தாலும், அவர் போன இடம் எங்க? அவரை தாக்குன இடம் என்ன? யாரை தாக்குனாங்க? அதுவே இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குதான்னு இருக்குல்ல. ஒரு டிஜிபி ஆபீஸ் உள்ள ஒருத்தர் போறாரு. அந்த டிஜிபி ஆபீஸ் உள்ளேயே ஒருத்தருக்கு பாதுகாப்பு இல்லாம ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் போறவன் இறங்கி வந்து அடிக்கிறான் அப்படின்னா, இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு?